ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு சாரா ஸ்ரீ விலாக். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அந்த பிளேஸில் போயிட்டு ஒரு புதிய விதமான ஒரு இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நடந்து போய்கிட்டே இருக்கோம், நானும் அம்மாவும். அது வந்து என்ன பிளேஸ்ன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். சும்மா சொல்றாப்பா, எனக்கு எதுவும் பாட தெரியாது. அவன் பாடுமா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பாடும். நான் இன்னும் டைம் பாடுறேன், சரியா? இப்போ பாடுமா. இப்போ வந்து என்னால் முடியல, நடக்கவே முடியல. குண்டா இருக்கிறதுனால மூச்சு வாங்குது. பாடுமா பாடுமா தப்புன்னு பாடுமா பாடுமா. காலையில் ஒரு பாட்டு பாடு, தொடப்பத்தை வச்சு அந்த பாட்டு பாடு. பாடுமா. பாட்டு பாடுறதுக்குலாம் இருக்காச்சு மூடு வேணுமா கைஸ்? நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே வாங்க. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் கொல்லிக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மாட்டுக்கு வந்து யாரோ சோளம் போட்டிருக்காங்க. அது நல்லா முத்தி போயிட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த வழி தான் போக போகிறோம். இந்த வரப்புலேயே போகலாம். நிறைய பேர் மாடெலாம் கட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு மரம்லாம் தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் ஏரி. அங்கே ஒரு நாள் போகலாம். இப்போ போயிட்டு அம்மா நடந்து வராங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இதே இப்போ வந்து ஒரு கொல்லியில் வந்துட்டு நாங்கள் பயிர் வச்சிட்ருக்கோம். அதே மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு இன்னொரு ஒரு கொல்லியும் வந்துட்டு குத்தகைக்கு எடுத்து வந்து பயிர் வச்சிட்ருந்தோம். அப்போ வந்து வெண்டைக்காய்லாம் போட்டிருக்கோம். நாங்களே போய் பறிச்சிருக்கோம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வழியா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேற ஒரு மாடு இருக்குது. இந்த மாடு நம்மளை முட்டுமான்னு தெரியல. ஆக்சுவலி வெண்டைக்காலாம் வந்து பெரிக்கும் போது கையெல்லாம் ஒரு மாதிரி சொனப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரிக்கும். உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டிலலாம் வந்துட்டு நிலம் இருக்குது, அப்புறம் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்துட்டு என்னென்னலாம் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்க்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னையவே எப்படிமா போனோம்? அது வரப்புல ரோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இப்படியே வந்துட்டு போகலாம். அப்புறம் நான் படித்த ஸ்கூல்லையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த ஸ்கூலில் தான் வந்து படித்தேன். 3 ஸ்கூல் வந்து படிச்சிருக்கேன். மாறி படிச்சிருக்கேன். என்னென்ன ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்கூல் வந்து படித்தேன். அந்த ஸ்கூல் நேம் வந்து 7th Day White ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு ஸ்கூல் படித்தேன். அந்த ஸ்கூல் தான் அது தெரியுது பாருங்கள். அந்த ஸ்கூல் நான் கிட்டே போயிட்டு காமிக்கிறேன். அந்த ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூல் வந்து சென்ட் பேட்ரிக்ஸ் அகாடமி ஹையர் செகண்டரி ஸ்கூல். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வந்து ஒரு ஸ்கூல் வந்து சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே தான் வந்துட்டு படித்தேன். இந்த ஸ்கூலில் 2 இயர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் படித்தேன். 7th and 8th படித்தேன் இங்கே. அதனால் அவ்வளோவா இந்த ஸ்கூல் கேட்கும் அவ்வளோவா இது இல்லை. மற்ற ஸ்கூல்லலாம் ஒரு மெமரிஸ். அதெல்லாம் நிறையா இது படிச்சிருக்கோம். இந்த மாங்காய் மரத்தில் நிறையா மாங்காய் இருக்கும், பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் இப்போ வந்து சீசன் இல்லை, சீசன் முடிஞ்சிருச்சு. இங்கேயும் பாருங்கள், அவங்க மாட்டுக்கு வந்து இது போட்டிருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க. பாதாம் செடி. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க அந்த பாதாம் மரத்தில் வந்துட்டு ஒரு பாதாமாக வந்து கீழே விழுந்திருக்கும். அதெல்லாம் நாங்கள் பொறுக்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்துட்டு என்னென்னா, என்னோடய வீடியோஸ் வந்து ஆக்சுவலி வந்து பார்க்குறாங்க. பட் ஸோ
ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். இதில் தான் போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நடக்க முடியும். இதெல்லாம் நடக்கவே முடியலாமா? பாம்பு தானே இருக்கும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் படித்த ஸ்கூல். இந்த ஸ்கூலில் படித்தவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. நான் வந்து இந்த யூடியூப்பில் இருக்க இந்த லெவல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த ஹோப்பை நம்ம எப்பயுமே வந்து கைவிட்டக்கூடாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, பார்க்குறாங்க, ஆனால் ஒரு சில வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் எனக்கு சம்டைம்ஸ் வந்து தூக்கம் கூட வராது. இதே யோசிச்சுட்டே நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து அப்படி தான் அந்த மாதிரி நினச்சி நம்மளே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த மாதிரி வந்து நான் மோட்டிவேட்டடாக இருக்கேன்னா அதுக்கு ரீசன் வந்து என்னோட மம்மி தான். ஏன்னா வந்துட்டு அவங்களும் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எங்களை எப்படிலாம் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவங்களாலே இது முடியும் போது நம்மளும் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு வெண்டைக்காய் கொல்லிக்கு வந்தாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே இருக்குது, இதோ அங்கே இருக்குல்ல, இதோ அந்த ஸ்கூல் தான் அங்கே இருக்குல்ல. அதுதான் வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி, ஹோம் மாதிரி இருக்கும். அப்ராட்லேருந்து வரவங்களாம் எங்களுக்கு வருவாங்க. ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் கிளாஸு அந்த மாதிரிலாம் வந்து எடுப்பாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நடக்கும். அப்போ வந்து அவங்களாம் வந்து அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு நாங்களும் ஒரு சில டைமில் அங்கெல்லாம் போவோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்போது. ஸோ அவ்வளோதான், ஃபைனலி நம்ம வெண்டைக்காய் கொல்லிக்கு வந்தாச்சு. இதை பாருங்கள் வெண்டைக்காய். இது ஃபுல்லாகவே வெண்டைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் கொல்லிக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வந்துட்டு பாருங்கள், அம்மா வந்து அங்கே இருக்காங்க. ஓகே இங்கே பாருங்கள், அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி வந்து வெண்டைக்காய் செமையாக இருக்கம்மா, சூப்பராக இருக்குது. இது வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது. வெண்டைக்காய்லாம் நீங்கள் நிறையா வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி இப்போ வந்து வெண்டைக்காய் செடி வந்து இது வந்து அறுவடை சீசன் முடிய போகுது. இது இன்னும் சின்னதாக இருக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். டார்க் க்ரீனில் இருக்கும், பார்க்கறதுக்கே பசுமையாக அழகாக இருக்கும். பூ எல்லோ கலரில் நிறைய பூத்துருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது முடிய போகுது, இன்னும் வந்து ஒரு 10-15 நாளில் முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இதோ பாருங்கள் வெண்டைக்காய் இருக்கா, அழகாக இருக்குது பாருங்கள். அதனுடைய பூ இதோ இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது, காயெலாம் இருக்குது. பெரிப்பாங்க போல் டெய்லிக்கும் மார்னிங் வந்து இது வந்து மார்னிங் தான் பெரிக்க முடியும். ஏன்னா இதிலே வந்து ஒரு மாதிரி சொனை இருக்கும், அது நம்ம மேலே வந்து பட்டுச்சுன்னா அரிக்கும். பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே அவ்வளோதான். அது பக்கத்துலேயும் போட்டிருக்காங்க, அதை போய் பார்க்கலாமா? ம் இங்கே வாழைக்காய் செடி. பார்த்து நடமா. இங்கே பாருங்கள் சாமி வச்சுருக்காங்க, ஒரு கிணறு வேறு இருக்குது. இது வழியாக தான் தண்ணி வரும் போல், தண்ணி கூட இல்லைண்ணா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கை க்ளோஸு. இது போட்டு தான் அந்த வெண்டைக்காய் பெரிக்கணும், இல்லைன்னா கையெல்லாம் வந்து ரொம்ப தேஞ்சு போயிட்டு புண்ணாக அந்த சொனை அரித்து கையெல்லாம் ரத்தம் வரும், ரொம்ப புண்ணாயிடும். அதனால் இந்த கை க்ளோஸ் போட்டுன்னு தான் வந்து நம்ம வெண்டைக்காய் பெரிக்கணும், சரியா? அதிலே நிறையா வேஸ்டேஜ் வரும், அதை எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு நல்ல பொருளை தான் நாங்கள் கோயம்பேட்டுக்கு இங்கே வந்து லாரியில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. கோயம்பேட்டுக்கு போகுது. நல்ல உணவை நாங்களாக தயார் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். அதனால் விவசாயிங்கன்றதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு லைக் பண்ணுங்க அண்ணா, நாங்களும் பாவம் தானே. ஓகே, இந்த பூ யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க? இந்த மாதிரி இருக்க பூவெல்லாம். அதே மாதிரி இங்கே ஒரு பப்பாளி செடி இருக்குது. இந்த பூ வந்து இது பூவு எந்த யூஸும் இல்லை. இது வந்து பசங்க எல்லாமே குட்டி குட்டிங்கெல்லாம் வந்து இதை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. பட் இந்த தழை வந்து யூஸ் ஆகும். என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து
4 பாப்பாங்க இருக்காங்க. அதில் ஒரு பாப்பாவுக்கு வந்து குழந்தையாக இருக்கிறப்ப நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. காலெல்லாம் அப்படியே தேய்ச்சி ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சு வந்து அது வந்து ரொம்ப அப்படியே நம்மளுக்கு இந்த பிம்பிள்ஸ் வரும்ல அந்த மாதிரி காலெல்லாம் அப்படியே சூடு கட்டி மாதிரி வந்துடுச்சு. நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அது சரியாகவே ஆகலை. இந்த தழையை நல்லா இப்படி வச்சு இப்படி இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு இதை தேய்ச்சேன். அந்த சொனையில் வந்து அந்த கட்டியே சரியாயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா பிரச்சனைன்னா இந்த தழையை நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது அந்த மாதிரி ஒரு தழை. இது பேர் வந்து உனிப்பழம்னு சொல்லுவாங்க. இந்த தழையை வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. பார்த்துக்கோங்க இந்த செடியால். அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பப்பாளி மரம் இருக்குது. எவ்வளோ அழகாக இவ்வளோ காய வச்சுருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், பப்பாளின்றது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவீங்க. அது வந்து இயற்கையானது கிடையாது. அது இப்போ ஹைப்ரிட்டுன்றதுனால அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அது அந்த அளவுக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம சாப்பிட்ணும். இதுதான் ஹெல்த்தியான ஃபுட்டு நம்மளுக்கு. இந்த மாதிரி அந்த வாங்கி சாப்பிட்றத விட முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அது உங்களுக்கு இன்னும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறையா ரெடி பண்ணி வாங்கி இல்லை வீட்டிலே உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விதையை போட்டு வளர்த்து பப்பாளி பழம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. கண்ணுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தும். கண்ணு நல்லா தெரியும். உடம்பு ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த இலை இருக்குல்ல, ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு செல்வம்னு சொல்லிட்டு ஒரு ஊறுகாய் இருக்கும். அது வந்து இந்த தேக்க இலையில் தான் வந்து செல்லி வச்சு தருவாங்க. இதுலேயும் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. அப்புறம் தென்னை மரம் இருக்குது. அதில் குட்டி குட்டியாக தென்னைக்காய் இருக்குது. நான் சொன்னல அந்த கிணறு இருக்குது பாருங்கள், தண்ணி பார்த்தீங்களா உள்ளே இருக்குது. கிட்ட போகக்கூடாது, அதனால் தூரத்தில் இருந்து அம்மா வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், குட்டியாகவே ஒரு கொய்யாக்காய் செடி இருக்குது. அதில் கொய்யாக்காவும் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. அதில் வந்து நிறையா அணிலாம் வேறு கடிச்சு சாப்பிட்ருக்கு. நல்லா இருக்குது. குட்டியாக இருக்குது. நல்லா இருக்காம்மா? காமி. கொஞ்சம் செங்காவாக இருக்குது போல். நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடியே நிறையா வந்து அணிலாம் வந்து கடிச்சு சாப்பிட்ருக்கு பாருங்கள். பழமாக தான் இருக்கும் போல். ஓகே, இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வந்துட்டு இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரவுண்ட்நட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து மல்லாட்டன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து கடலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது இப்போ இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 1 month ஆகுமா? இன்னும் ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் ஆகும். இது இப்போ மல்லாட்டை கொடுங்கிறதுக்கு. இதுவும் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டயட் ஃபுட்டு மாதிரி தான் கடலை வந்து எடுத்துக்கிறது. இது ஒன்றும் இதுவாகிறதுக்கு இன்னும் 1.5 மாதம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங்கு. இது வந்து வெண்டை செடி போட்டு 45 நாள். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்தது. இது வந்து இப்போ தான் வந்து 45 days தான் ஆகுது இதை வந்து போட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ ஹைட் தான் இருக்கும் பாருங்கள். நான் சொன்னல அந்த ஹாஸ்டல் தான். இதுலேயும் இளநீ மரத்தில் இளநீ இருக்குது. இப்போ ரிட்டர்ன் போகலாம். ஸோ அவ்வளோ ஓகே,
அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாராஸ்ரீ vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நாங்களும் கொய்யாக்கெல்லாம் பிரிச்சுட்டு என் தங்கச்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சொன்னாங்கள்ல அந்த க்ளவுஸை போட்டு இது பண்ணணும்னு சொல்லி வேஸ்ட்லாம் இந்த மாதிரி தான் வந்து கொட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்.